ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்ல சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்ட்டான தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி பிரியாணி கூட நீங்கள் சிப்ஸு, தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சூப்பரான டேஸ்ட்டான இந்த தக்காளி பிரியாணி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் ஊற போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். பச்சரிசி, புழுங்கலரிசி, சீரக சம்பாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வேறு அரிசி எடுக்கும் போது நமக்கு தண்ணியோட அளவு மட்டும்தான் மாறுபடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த அரிசி நம்ம எடுத்த அளவுக்கு தாராளமாக ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். அரிசியோட அளவு ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போது இதை ஒரு பக்கம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம தக்காளி வேக வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 5-6 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தால் இந்த மாதிரி ஒரு 5 சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 6 தக்காளி கிட்ட சேர்த்துட்டு கூட ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இது மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி மிச்சம் மீதி உள்ள தக்காளியும் இதே மாதிரி தோல் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த விடுது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வேக வச்ச இந்த தண்ணியை நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ரைஸ் அளந்த அதே டம்ளரில் நம்ம தண்ணியும் அளந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம இந்த தக்காளி பிரியாணி தாளிக்க குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 7-8 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி கண்ணாடி போல் வதங்கி வந்ததும் அடுத்ததாக இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்ச தக்காளி மிளகாய் விழுது சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அரைக்கும் போது மிளகாய் வத்தல் அரைச்சிருக்கோம், அதனால் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை. இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி பிரியாணிக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கியதும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியோட தண்ணியை வடிகட்டி அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த பாஸ்மதி ரைஸுக்கு 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். இதுவே நார்மலான பச்சரிசி புழுங்கரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே சீரக சம்பா ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச தக்காளி தண்ணியே சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக நமக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தது. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மொத்தமாக 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் இப்போ கடைசியாக இதில் நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வரவிட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டிங்கன்னா ரைஸ் நல்லா உதிரியாக குழையாமல் சூப்பராக கிடைக்கும். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் உடனே குக்கரை திறந்துடுங்க. நல்லா சூப்பராக டேஸ்டான சுவையான தக்காளி பிரியாணி ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி பிரியாணி செய்யும்போது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் சிப்ஸ், தயிர் பச்சடியோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய இந்த தக்காளி பிரியாணி வெரைட்டி ரைஸ் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.